பரிசுத்தர் பரிசுத்தர் நம்ம துதிக்கலாம். எவ்வளவு நேரம் துதிக்க முடியும் சொல்லுங்க? எவ்வளவு நேரம் துதிப்பீங்க பரிசுத்தர் பரிசுத்தர்? ஒரு 5 நிமிஷம் துதிச்சிருவீங்களா? 10 நிமிஷம் துதிச்சிருவீங்களா? அது எப்படிங்க நைட்டு பகலா துதிக்க முடியும்? ஓய்வு இல்லாம துதிக்க முடியும்? அப்ப அந்த சிங்காசனத்தை சுத்தி என்ன நடந்துகிட்டே இருக்கு? ஆராதனை நடந்துகிட்டே இருக்கு. அவங்க ஓய்வு இல்லாமல் துதிக்கிறார்கள். வேற எதையாவது சொல்லி துதிச்சா பரவாயில்ல. நிறைய புக்கை வச்சுக்கிட்டு நம்ம ஜப மையத்துல பாடுற மாதிரி ஒரு 50 பாட்டு பாடி துதிச்சா பரவாயில்ல. அவங்க எதை தான் சொல்லிக்கிட்டே இருக்காங்க? பரிசுத்தர்தான் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எதான் சொல்லிக்கிட்டே இருக்காங்க? பரிசுத்தர் பரிசுத்தரையே சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நல்லா கவனிங்க. எது அவங்களை துதிக்க வைக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். நம்ம எதை துதிக்க வைக்க போகுதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். தேவன் பரிசுத்தத்துல எவ்வளவு மகத்துவம் உள்ளவர் என்பதை அவங்களுக்கு காண்பிச்சுக்கிட்டே இருக்காரு. நல்லா கவனிங்க. ஏதோ ஒன்ன செஞ்சதை நம்ம நினைக்கும் போது கொஞ்ச நேரம் துதிக்கலாம். ஆனா அங்க என்ன நடக்குதுன்னா, அவருடைய மகத்துவத்தை அவர் காண்பிக்கிறாரு காண்பிக்கிறாரு காண்பிக்கிறாரு. அவங்களால துதியை நிறுத்தவே முடியல. அவ்வளவு மகத்துவம் உள்ள தேவன். அங்க போய் நீங்க 1 வருஷம் ஆகுது துதிக்கிறீங்க, 2 வருஷம் ஆகுது துதிக்கிறீங்க, 1000 வருஷம் ஆகுது துதிக்கிறீங்க, 10,000 வருஷம் ஆகுது துதிக்கிறீங்க. ஏன் இந்த துதி நிக்காம ஓடிக்கிட்டே இருக்குன்னா, அவர் அவ்வளவு மகிமை உள்ளவர். அவ்வளவாய் தம்மை வெளிப்படுத்திக்கிட்டே இருந்தாரு. அவர் யார் என்பதை ஜனங்கள் பார்க்க பார்க்க பார்க்க, அந்த ஜீவன்கள் பார்க்க 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 அவர்களால் துதியை நிறுத்தவே முடியல. அந்த வார்த்தையை அவர்கள் சொல்லி ஓயாமல் துதித்து கொண்டு வருகிறார். அப்போ பரலோகம் எப்படிப்பட்ட இடம்னா, முதலே சொல்லிட்டு அது அமைதலான இடம் இல்ல. அது கர்த்தரை ஆராதிக்கிற இடம். தேவனுடைய சிங்காசனத்தை சுற்றிலும் தொடர்ந்து ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது. பரிசுத்தம் ஆராதனையின் மையமாய் இருக்கிறது. அதனாலதான் அவர் என்ன செய்யறாங்கன்னா, பரிசுத்தர் 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 என்று சொல்லி அதான் ஆராதனை சொல்லி கொடுத்துட்டே இருக்கு. அவர் யாருன்னு நீங்க சொன்னீங்கன்னா அதுதான் ஆராதனை. அங்க என்ன செஞ்சாங்க? ஆராதிக்கணும்னு சொன்னாங்களா? துதிக்கிறோம்னு சொன்னாங்களா? ஸ்தோத்திரம்னு சொன்னாங்களா? ஒன்னும் சொல்ல. சேனைகளின் தேவனாகிய கர்த்தர், இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சேனையின் தேவனாகிய கர்த்தர். இதுதான் துதி. தேவன் செய்தவைகளை நீங்க